ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் இன் மேட்ரிசஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்க்குறோம். லிஸ்ட்டு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் முன்னால் செஞ்ச மாதிரி அடிஷன் சப்ட்ராக்ஷனில் செஞ்ச மாதிரி ஐயை நம்ம ரோன்னு வச்சுக்கிட்டு ஜேவை காலமாக வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஆட் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருப்போம், சிஐஜே இஸ் ஈக்குவல் டு ஏஐஜே ப்ளஸ் பிஐஜே அப்படின்னு சொல்லி. ஸோ கரெக்டான கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸை வச்சு நம்ம ஆட் பண்ணுற மாதிரி அங்கே பார்த்துருப்போம். இங்கே அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. இங்கே அதுக்குன்னு ஃபார்முலா நம்ம பார்க்கணும். இப்போ எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஏ மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் A00 A01 முதல் எலமெண்ட்டு ரெண்டாவது எலமெண்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய முதல் எலமெண்ட்டு ரெண்டாவது எலமெண்ட்டு. அடுத்த ரோவில் பார்த்திங்கன்னா A10 A11 இதுதான் அடுத்த ரோவில் இருக்கக்கூடிய. அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து பி மேட்ரிக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் B00 B01 இருக்குது. அடுத்த ரோவில் பார்த்திங்கன்னா B10 B11 அப்படின்றது. அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழே தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த எலமெண்ட் என்ன வரணும் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ C00 என்ன வரும்னு பார்த்திங்கன்னா A00 இன்ட்டு B00 ப்ளஸ் A01 இன்ட்டு B10 ரோ இன்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணி அந்த கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை, அதாவது அவுட்புட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலமாக நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமாக என்ன ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் காலமையும் நாம் ப்ராசஸ் பண்ணி வைப்போம். எப்படின்னா மேலே கொடுத்துருக்கோம் A00 இன்ட்டு B01 ப்ளஸ் A01 இன்ட்டு B11 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் பார்த்திங்கன்னா A10 இன்ட்டு B00 ப்ளஸ் A11 இன்ட்டு B10. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் A10 இன்ட்டு B01 ப்ளஸ் A11 இன்ட்டு B11 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ப்ராசஸில் நான் காமிச்சிக்கிட்டே வரேன், உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு வரேன். இந்த ஏவோடைய காலமும் பியோட ரோ வேல்யூவும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஏவோடைய காலமும் பியோடைய ரோவும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் அதை ஹைலைட் பண்ணிக்கிட்டே வரேன். ஏவோடைய காலமும் பியோடைய ரோ வேல்யூவும் சேமாக இருக்கிற மாதிரியே இருக்குது எல்லாத்துலேயுமே. ஸோ ஏவோடைய காலம் பியோடைய ரோ A10 B01 அதில் பார்த்திங்கன்னா 00 வருது. A11 இன்ட்டு B11னா ஏவோடைய காலம் 1 பியோட ரோ 1. அப்போ ஏவோடைய காலமும் பியோடைய ரோ வேல்யூவும் சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கும்போது, நம்ம அதுக்காக தனியாக ஒரு ஸ்டெப்பை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை தான் நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். நான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இதை நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் தான் நம்ம அதுக்காக ஒரு ஸ்டெப்பை நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும். நான் சிம்பிளான ஒரு மேட்ரிக்ஸ் தான் கொடுக்குறேன், ஈஸியாக அவுட்புட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. 2x2 மேட்ரிக்ஸு 1,2 3,4 2x2 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஏ எலமெண்ட்டை நான் கீழே அப்படியே கிவன் ஏ மேட்ரிக்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லி நான் ப்ரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ எப்படி ப்ரிண்ட் பண்ணலான்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபார் எலமெண்ட் இன் லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே ஒவ்வொரு எலமெண்ட்டாக அப்படியே அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கிற ஃபார்மேட் படி ப்ரிண்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் முன்னால் செஞ்சபடி இல்லை, அடிஷன் சப்ட்ராக்ஷன் மாதிரி இல்லை, கொஞ்சம் வேரி ஆகிருக்குங்கிறத நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம பார்த்தோம். ஏவோடைய காலம் வேல்யூவும் பியோட ரோ வேல்யூவும் சேமாக வரணும். அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஸ்டெப்பை இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கு.
அடுத்தது பார்த்திங்கன்னா நாம் செய்ய வேண்டிய இந்த ப்ராசஸ் இது வந்து நம்ம லிஸ்ட்டு யூஸ் பண்ணி தான் செஞ்சுக்கிட்ருக்கோம். லிஸ்ட்டில் சப்லிஸ்ட் யூஸ் பண்ணி. அப்போ 2 ரோ அப்படின்னு சொன்னால் 2 சப்லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். நம்ம எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 rows 3 columns, 4 rows 3 columns. அதெல்லாம் நம்ம வேரியேஷன் எப்படின்னு சொல்லி டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் அந்த ஏ மேட்ரிக்ஸை நம்ம முதல்ல ப்ரிண்ட் பண்ணி பார்த்தோம். அடுத்தது பி மேட்ரிக்ஸ் சேம் எலமெண்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸாம்பிள் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் உங்களால் அந்த கால்குலேட் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மேலே கொடுத்துருக்குற இந்த கால்குலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட்டு வரணும், ஈஸியாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் வேல்யூஸை மாற்றி 3 rows 3 columns, 2 rows 3 rows அது மாதிரி வேல்யூஸை நீங்கள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வேல்யூஸை மாற்றி செஞ்சு பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி பியில் இருக்கிற எலமெண்ட்ஸை ப்ரிண்ட் பண்ணுறோம். அடுத்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ராசஸ் பொறுத்தளவில் ஐ லூப்புங்கிறது ரோவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே 2x2 மேட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறதுனால லென் ஆஃப் என் நான் கொடுத்துருக்கேன். அப்போ 2x2 மேட்ரிக்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து அதில் ரோவை எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஐ லூப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். ஜே லூப் வந்து காலம் எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ அடிஷ்னலாக இன்னொரு லூப் கொடுக்குறோம், கே லூப் ஒன்று கொடுக்குறோம். ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் ஏ. நம்ம முதல்ல சொன்ன ஏவோடைய காலம் வேல்யூவும் பியோட ரோ வேல்யூவும் சேமாக வருது அப்படின்னு சொன்னேன். அப்போ அதை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக நான் ஒரு லூப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், கே லூப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஃபார்முலாவில் பார்க்குறோம் ஏவோடைய காலம் வேல்யூவும் பியோடைய ரோ வேல்யூவும் சேமாக இருக்கணும். அதுக்காக கே லூப் ஒன்று நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ நான் அந்த ஃபார்முலா கொடுக்கும்போது இந்த ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சிஐஜே இஸ் ஈக்குவல் டு சிஐஜே ப்ளஸ் இந்த அடிஷன் ஸ்டெப் இருக்குது உங்களுக்கு. A00 இன்ட்டு B00 ப்ளஸ் A01 இன்ட்டு B10 அப்படின்னு சொல்லி. அப்போ சிஐஜே இஸ் ஈக்குவல் டு சிஐஜே ப்ளஸ் ஏஐகே இன்ட்டு பிகேஜே அப்படின்னு சொல்லி ஃபார்முலா கொடுக்குறேன். சிஐஜே இஸ் ஈக்குவல் டு சிஐஜே ப்ளஸ் ஏஐகே இன்ட்டு பிகேஜே. ஏவோடைய காலமும் பியோடைய ரோவும் ஒன்றா இருக்கிறதுக்காக அந்த இடத்துல நான் கே லூப்பை நான் பயன்படுத்தியிருக்கேன். அந்த இடத்துல நம்ம கேவை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ரெண்டும் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி அவ்வளோதான் ஸ்டெப்ஸு. கீழே நம்ம அவுட்புட் மேட்ரிக்ஸை ப்ரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். மேலே இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த அவுட்புட் வருதா நம்ம சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். ஸ்க்ரீனில் காட்டுற அவுட்புட்டு வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் நம்ம செஞ்சு பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை இருக்கக்கூடிய சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் வேல்யூஸை. A00 இன்ட்டு B00. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் ஏவும் பியும் எழுதிட்டு அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து அதே வேல்யூ வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ மேலே ஃபார்முலா நான் கொடுத்துட்டேன், அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஏதாவது டைப் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் அக்கராக தான் செய்யும், அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த லைனை காமிச்சிடும் நம்மளுக்கு. அந்த லைனில் ஏதாவது மிஸ்டேக் அக்கராக இருந்ததுன்னா அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் வந்து 7 10 ஃபஸ்ட்டு ரோவில், செகண்ட் ரோவில் 15 22ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். மேலே நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். A00 இன்ட்டு B00 ப்ளஸ் A01 இன்ட்டு B10. இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட் வரக்கூடிய இடத்துலையும் ஃபார்முலா இருக்குது. அதை சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ரோக்ராமை லிஸ்ட்டு யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நம்ம ஈஸியாக இருக்குது. இந்த கே லூப் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இந்த ஏவோடைய காலம் வேல்யூவும் பியோட ரோ வேல்யூவும் சேமாக இருக்கிற மாதிரி கொடுத்துட்டோம். அப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் மேலேயே இந்த ஃபார்முலா கொடுத்தது கீழே நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளான அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். அது நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஏ மேட்ரிக்ஸில் நான் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி நான் 2x2 மேட்ரிக்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பி மேட்ரிக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா சேம் வேல்யூஸ் வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுருக்கேன், 2x2 மேட்ரிக்ஸு. இப்போ அது எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னு சொன்னால், மேலே இருக்கிற அந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது அப்போ எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு வந்திருக்கிற அவுட்புட்டு 7 10 15 22ன்னு வந்திருக்கு. இது கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 1 × 1 + 2 × 3 ஃபஸ்ட்டு பொசிஷன், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் இதுதான் ஃபார்முலா. அடுத்த ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமில் 1 × 2 + 2 × 4 அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்தாப்பில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 3 × 1 + 4 × 3 இந்த ஃபார்முலாவுக்கு தகுந்தாப்பில் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் பார்த்திங்கன்னா 3 × 2 + 4 × 4 இப்படி தான் அந்த வேல்யூஸு சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ 1 × 1 + 2 × 3 அப்படின்னா 7 வரும். 2 × 3 6 + 1 7. அடுத்து 2 × 4 8, 8 + 2 10 கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் 4 × 3 12, 12 + 3 15 கிடைக்கும். அடுத்தது 4 × 4 16, 16 + 6 22 கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் தான் கிடச்சிருக்கு. இந்த ஃபார்முலாவும் கரெக்டு. நீங்களும் அது மாதிரி வேறு வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு சாம்பிளுக்கு வேல்யூஸ் செக் பண்ணியிருக்கேன். நீங்களும் வேறு வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த அவுட்புட் கரெக்டானு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட்டையும் திரும்ப நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.